السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 199. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 199ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஹக்குல் ஜாரி வல் வசிய்யத்தி பிஹி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹினுடைய 199ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவின் கேள்வி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அது என்ன கேள்வினா, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள். என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில 2 அண்டை வீட்டார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். நான் ஒருவருக்கு ஹதியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒருவருக்கு ஒரு ஹிபத்து, ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நாடுறேன். அப்போ அந்த அன்பளிப்பு கொடுக்கணும்னு நாடினா அந்த 2 நபர்கள்ட்ட, அந்த 2 நபர்களில் யாரிடத்தில் நான் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் யார சொல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உன்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் அந்த 2 நபர்கள் இருக்காங்களா இல்லையா, அப்போ அந்த 2 நபர்களில் யார் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ, அந்த வீட்டினுடைய வாசலுக்கு மிக அருகாமையில் யார் இருக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஹதியா கொடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த ஒரு செய்தியை தான் இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்போ அதனால தான் ஆயிஷா ரதியல்லாஹுவின் கேள்வி என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமையுது. இப்போ 2வது ஹதீஸாக சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு அல்லாஹுடைய தோழமையில் சிறந்தவர் யாரு தெரியுமா? யாரு தன்னுடைய தோழரிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அதுதான் அல்லாஹுடைய தோழமையில் சிறந்ததாக இருக்கு. அப்போ யாரு தன்னுடைய தோழருடைய அந்த பிரியத்தை பெற்று பொருத்தத்தை பெற்று அவரிடத்தில் ஹைரானவராக சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹுடைய தோழமையில் சிறந்தவராக கருதப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது செய்தியை சொல்லுவாங்க. 2வது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய விருந்தாளிகளில் யார் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் எந்த விருந்தாளி சிறந்தவராக இருப்பார் என்று சொன்னால், யார் யார் தன்னுடைய அண்டை வீட்டார்,
அதாவது அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டாரில் யார் சிறந்தவராக இருப்பார் என்று சொன்னால், யார் தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலேயும் சிறந்தவர். அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டாரிலும் அவர்தான் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ இந்த செய்தி பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமையுது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நாம் பேசப் போகிறோம். இப்போ இந்த ஹதீஸினுடைய தர்ஜிமாவையும் அதனுடைய கூடுதல் விளக்கத்தையும் நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இப்பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபு பார்ப்போம். 310வது ஹதீஸ். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 310வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் ஆயிஷத ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத், அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், குல்து, நான் சொல்கிறேன், நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இன்னலி ஜாரைனி, நிச்சயமாக எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் உண்டு. ஃபஇலா ஐயிஹிமா உஹுதி, அதாவது நான் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இருவரில் யாரின் பக்கம் கொடுப்பது? எனக்கு 2 அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள் யார சொல்லலாம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், அடுத்த வீட்டுக்காரர்கள் என்று 2 நபர்கள் இருக்கிறாங்க. இந்த 2 நபர்கள்ல நான் யாரின் பக்கம் ஹதியா கொடுக்கிறது, யாரின் பக்கம் நான் அன்பளிப்பு கொடுக்கிறது என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட கேட்டேன். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இலா அக்ரபிஹிமா மின் கிபாபத், வாசலால் உங்களிலிருந்து அந்த இருவரில் யார் மிக நெருக்கமானதாக இருக்கிறார்களோ, நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்க. அப்போ உங்க வீட்டு வாசலுக்கு அருகாமையில அந்த 2 நபர்கள் இருக்கு, அந்த 2 அண்டை வீட்டார்ல யாருடைய வீடு ரொம்ப உங்களுக்கு அருகாமையில் இருக்கு, எந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல, ரொம்ப அடுத்து உள்ளவராக, ரொம்ப பக்கத்தில் உள்ளவராக இருப்பாரோ அவர்களுக்கு நீங்கள் ஹதியா கொடுத்து கொள்ளுங்கள், நீங்கள் அன்பளிப்பு கொடுத்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறாங்க. அப்போ பார்த்தீங்களா, அப்போ அண்டை வீட்டாருக்கான ஒரு அன்பளிப்பு கொடுக்கறதுலையும் எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணுதலாக சொன்னார்கள். இப்போ 2 நபர்கள் இருக்கிறாங்க, முடிஞ்சா அந்த 2 நபர்களுக்கும் நம்ம இது கொடுக்க வேண்டியதான், அன்பளிப்பு கொடுக்க வேண்டியதான். ஆனா நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அன்பளிப்பு தான், ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு தான் சக்தின்னு சொன்னா, அந்த 2 பேர்ல யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அந்த நெருக்கமான நபர்களுக்கு அவங்க கொடுத்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அப்போ அந்த அளவிற்கு இஸ்லாம் என்பது அண்டை வீட்டார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். பாருங்க, ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இதுதான் 310வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான, இந்த அண்டை வீட்டாருடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட கேள்வி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பார்த்து, இந்த 2 பேர்ல யாருக்கு நான் அன்பளிப்பு கொடுக்கறது யார சொல்லலாம்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 அண்டை வீட்டாரில் யார் ரொம்ப பக்கமா இருக்காங்களோ, ரொம்ப அடுத்து உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அப்போ அந்த அண்டை வீட்டாரை பற்றி சொல்லக்கூடிய இந்த செய்தி இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுவதனால தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லா. அப்போ 310வது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக 311வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், وعن عبد الله بن عمر رضي الله عنهما. உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று நமக்கு சொல்றாங்க. பாருங்க, ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அவங்க இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக என்பதாக வருது. பாருங்க, கால அந்த அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹைருல் அஸ்ஹாபி இன்தல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவிடத்தில் தோழமைகளில் தோழர்களில் சிறந்தவர்கள் தோழமைகளில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஹைருஹும் லி சாஹிபிஹி, தன்னுடைய தோழரிடத்தில் சிறந்தவர்கள்தான், தன்னுடைய நண்பர்களிடத்தில் சிறந்தவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலும் தோழமையில் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நமக்கு ஒரு நண்பர் இருக்கிறான், நமக்கு ஒரு தோழன் இருக்கிறான். அந்த தோழனிடத்துல நம்ம எவ்வளவு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம், அந்த தோழன் நம்மை பிரியம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா? அப்போ அந்த தோழனிடத்துல நம்ம சிறந்தவர். அப்போ இந்த தோழருக்கு பிடிக்காதவனாக இருந்துன்னு சொன்னா நம்ம சிறந்தவர் கிடையாது. அப்போ அந்த தோழமைக்கு அந்த தோழருக்கு நம்ம உண்மையாக இருப்பதன் காரணமாக, நம்ம நல்லபடியாக இருப்பதன் காரணமாக நம்ம ஹைரானவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த தோழமையில நம்மளுடைய அந்த தோழமைக்கு நம்ம ஹைராக இருக்கிறது தான் அல்லாஹ்விடத்தில் தோழமையில் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நம்ம நண்பரிடத்துல பேர் வாங்கிட்டோம், நல்ல பெயரை வாங்கி நல்ல ஒரு ஹைரான பேரை சம்பாதிச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலும் அவரே சிறந்தவராக இருப்பார், நல்ல பேருடையவராகவே இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொல்றாங்க பாருங்க, வஹைருல் ஜீரானி ஐந்தல்லாஹி தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலாவிடத்தில் அண்டை வீட்டார்களில் சிறந்தவர்கள் யாரு? ஹைருஹும் லிஜாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் சிறந்தவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலும் அண்டை வீட்டாரில் சிறந்தவராக இருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு அண்டை வீட்டார் இருக்காங்க, அவருக்கு எந்த ஒரு நோவினை தராம, அவருக்கு எந்த ஒரு இடையூறும் தராம, இஹ்சானை நல்லுபகாரம் செய்வதை மாத்திரம் அவருக்கு நம்ம நாடுறோம். அவங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயம்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் செய்து கொடுக்குறோம். அவர்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படுதோ எல்லா உதவிகள், அவர்கள் என்ன தேவை இருக்குதோ எல்லா தேவைகள், அவர்கள் என்ன ஆபத்து ஏற்படுதோ எல்லா ஆபத்தை விட்டும் பாதுகாக்கிறோம். எல்லா விதத்திலேயும் ஒரு அண்டை வீட்டாருக்கு நம்ம ஒத்துழைப்பாக இருப்பதன் காரணமாக அந்த அண்டை வீட்டார் நம்மை பிரியம் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த அண்டை வீட்டாரிடத்தில் நம்ம சிறந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்தான் அல்லாஹ்விடத்திலேயும் சிறந்தவராக இருக்கிறார். அவர்கள்தான் அல்லாஹுடைய அண்டை வீட்டார்களையும் சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, ரவாஹு திர்மிதியு, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசன், இந்த ஹதீஸினை ஹசனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இது 311வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த அண்டை வீட்டாருடைய பாடத்துல சொல்லப்படக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அல்லாஹ்விடத்துல அண்டை வீட்டாரில் சிறந்தவர்கள்
தன்னுடைய அண்டை வீட்டாரில் சிறந்தவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலேயும் அண்டை வீட்டாரால் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. இந்த அண்டை வீட்டார் என்ற ஒரு செய்தியை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி, அவரிடத்தில் நல்லபடியாக நடப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் நல்லபடியாக நடந்தவராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செஞ்சு தராங்க. இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த 311வது ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இறுதி ஹதீஸாக, கடைசி ஹதீஸாக இந்த ஹதீஸ் தான் அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இத்தோட இந்த பாடம் நிறைவு செய்யப்படுது. அப்போ இந்த ஹதீஸோட இந்த அண்டை வீட்டார்களுக்கான கடமை, இந்த அண்டை வீட்டார்களுக்கு நல்ல உபதேசம் கொடுக்கிறது, அண்டை வீட்டார்களுக்கு நலவை நாடுதல் என்ற இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அப்போ அண்டை வீட்டாருடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை ஹதீஸுகளை அடுக்கி சொன்னார்கள். அப்போ ஒரு முஃமினுடைய அடையாளமே தன்னுடைய அண்டை வீட்டாரை பொறுத்து தான் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு முஃமின் இருக்கிறாரு, நம்ம மேலெல்லாம் அந்த ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம். ஒருவர் முஃமினாக ஆக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னாங்க. எத்தகையவர் அவர்? எந்த ஒருவருடைய அண்டை வீட்டார் அதாவது இந்த முஃமினின் காரணமாக அவருடைய அண்டை வீட்டார் பாதிக்கப்படக்கூடியவராக இருப்பாரோ, அவருடைய பயத்தின் காரணமாக அவர் பாதிப்புள்ளானவராக இருப்பாரோ, அவர் உண்மை முஃமின் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அப்போ ஒரு முஃமினுடைய அடையாளம் என்பதே அண்டை வீட்டாரை மதிப்பது என்பதும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இதற்கு முன்னதாக முசன்னிஃப் அன்னவர்கள் அந்த கொண்டு வந்த அந்த ஆயத்தின் மூலமாகவும் நமக்கு விளங்குனுச்சு. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வல் ஜாரிதில் குர்பா என்பதாக சொன்னான். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது உல் ஜாரிதில் குர்பா, முதல்ல பெற்றோர்களை சொல்றான், அடுத்து சொந்தக்காரர்களை சொல்றான், அடுத்து அனாதை மக்கள், அடுத்து ஏழைகள், அடுத்தபடியாக அண்டை வீட்டார்கள், இவர்களுக்கும் நீங்கள் நலவை நாடுங்கள். அப்ப நலவை நாடுன்னு சொன்னா எல்லா விஷயம் வந்துடும். அவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கறதும் நலவு நாடுறது தான். அவர்களுக்கு தேவையான அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறதும் நல்லதுதான். அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடுப்பதும் நல்லதை நாடுது தான். அப்போ அவங்களுக்கு ஒரு நோய் ஏற்படுது, போய் நலம் விசாரிப்பதும் ஒரு நலவை நாடுதல் தான். அப்போ அவர்கள் நலனை கருதி அவர்கள் குடும்பத்தில் எதெல்லாம் நல்லதோ அந்த நல்லதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கான அந்த ஒத்துழைப்பை கொடுப்பது தான் நலவை நாடுதல். அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதுல எக்கச்சக்கமான ஹதீஸை நம்ம சொன்னோம். அப்போ அந்த எக்கச்சக்கமான அந்த ஹதீஸுகள்ல சொல்லப்படக்கூடிய செய்தி எல்லாமே இந்த அண்டை வீட்டாரை மதிப்பது என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை பற்றிய ஹதீஸுகளாகவே தான் நம்ம இன்றைய பார்த்த எல்லா ஹதீஸுமே, இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய எல்லா ஹதீஸுமே வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் நமக்கு சொல்லும் பொழுது, உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு குழம்பு வைக்கிறீங்க, ஒரு ஆட்டு குழம்போ அது என்ன குழம்பாக இருந்தாலும் சரி, உங்க வீட்டில் சமைக்கக்கூடிய அந்த உணவை உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க, அதில் பரக்கத்து இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டிய ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம். இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டார் அவர் ஒரு குச்சிய சூற்றுல நட்டு வைக்கிறாருன்னு சொன்னா அதற்கு தடையாக வந்து நிக்காதீங்க. ஏன்னா ஒரு குச்சி அவர் நடுறாரு, ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு குச்சியை நட்டு வைக்கிறாரு, அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தாலும் சரிதான், அதை நீங்க கண்டுக்கிறாம நம்ம அண்டை வீட்டார் தானே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தானே, அவர் ஏதோ ஒரு குச்சியை நட்டுட்டு போட்டும், அவருடைய தேவைக்கேற்ப அவர் செய்யறாரு, அவர் தேவையில்லாம ஒன்றும் செய்யல, தேவைக்காக தான் செய்யறாரு. அப்ப தேவைக்காக தான் செய்யறான்னு சொன்னா அதை பொருந்தி கொண்டு அவருக்கான அந்த இடத்தை நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள். அப்போ அவருக்கான அந்த ஃப்ரீடம், அவருக்கான அந்த சுதந்திரத்தை அவருக்கு நீங்க கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் சொல்லும் பொழுது இன்னொரு ஹதீஸில், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன் பக்கத்து வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 விஷயத்தை சொல்லி தருவாங்க. ஒன்று,
அதுல முதலாவதா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பக்கத்து வீட்டாரை, அதாவது அண்டை வீட்டாரை நோவினை செய்ய வேண்டாம். அப்போ அவங்களுக்கு இடையூறு தரக்கூடிய காரியம், அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய காரியம், இப்படி எல்லா காரியமுமே நோவினையில சேரும். அவங்களுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கிறதோ எல்லா இடைஞ்சலுமே நோவினை தான். அவர்களுக்கு விதைக்கக்கூடிய எல்லா கெட்டதுமே நோவினை. அப்படிப்பட்ட நோவினை அவர்களுக்கு நீங்க தராதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. என்ன ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர். அப்ப அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் யாரு? ஒரு முஃமினான ஒரு நபர். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமினான நபர். அப்போ ஒரு முஃமினுக்குரிய அடையாளமே இத்தகைய விஷயம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அண்டை வீட்டார் நோவினை செய்யக்கூடியவர் முஃமின் கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்களா? அப்போ உங்கள் அண்டை வீட்டாருக்கு கான தேவையை நீங்க நிறைவேற்றிக் கொடுங்க. அவர்களுக்கு நீங்க நோவினை செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது விஷயமாக சொன்னார்கள். இரண்டாவதாக, யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருப்பாரோ அவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். தன்னிடம் வரக்கூடிய விருந்தாளிகளை கவனித்து நல்லபடியாக உணவளித்து நல்லபடியாக அவர்களுக்கான இடம் கொடுத்து அவர்களை நல்ல முறையாக கவனித்துக் கொள்ளட்டும் என்று இரண்டாவது விஷயமாக சொன்னாங்க. மூன்றாவதாக, அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒருவர் நல்லதை சொல்லட்டும். உங்களை ஒருத்தவங்க பேசுறீங்கன்னு சொன்னா நல்ல காரியத்தை நீங்க பேசுங்க. தீயதான காரியத்தையோ தீய எண்ணத்தை விதைக்கக்கூடிய காரியத்தையோ உங்களில் ஒருவர் பேச வேண்டாம். அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்க ஈடுபடாதீங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியெல்லாம் நீங்க மௌனமாக இருங்க. அப்போ உங்களால நல்ல விஷயத்தை சொல்ல முடியலையா, அப்போ நீங்கள் மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இப்போ இன்னொரு ரிவாயத்தில் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வையும் மறுமையின் நாளையும் ஈமான் கொண்ட ஒருவர் தன்னுடைய பக்கத்து வீட்டாரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளட்டும், நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று முதலாவது விஷயமாக சொன்னாங்க. இரண்டாவதாக, அதே மாதிரி மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் தன்னுடைய விருந்தாளியை அவர் கண்ணியப்படுத்தட்டும் என்று இரண்டாவது விஷயமாக சொன்னாங்க. மூணாவதாக சொல்லும் பொழுது, மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதை பேசட்டும், அப்படி அவர் நல்லதை பேசாவிட்டால் மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று இந்த ரிவாயத்துல சொன்னாங்க. அப்ப மேல உள்ள ரிவாயத்து இங்க உள்ள வித்தியாசம் என்ன? அங்கு அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்யாதீர்கள் என்று சொன்னாங்க. இந்த இடத்துல அண்டை வீட்டார் இடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கருத்துல வரக்கூடிய விஷயம்தான். இப்போ ஒரு முறை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனித துணைவியாரான உம்முல் முஃமினான செய்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க. அண்டை வீட்டார் என் வீட்டுக்கு பக்கத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நான் அன்பளிப்பு கொடுக்கணும்னு நாடுறேன் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பு நான் செய்யணும்னு நாடுறேன். அப்போ இதுக்கு மேல உள்ள ஹதீஸை நம்ம இப்ப கூட பார்த்தோம். அப்போ நம்ம அன்பளிப்பு செய்யணும்னு நாடுறேன்னு சொன்னா அதற்கு நான் என்ன அன்பளிப்பு கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது, இவருக்கு கொடுக்கறதா அவருக்கு கொடுக்கறதான்னு கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் வீட்டுக்கு அருகாமையில அந்த ரெண்டு வீட்டுல எது ரொம்ப பக்கத்துல இருக்கிறோ, அப்ப யாரு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கிறாரோ அவருக்கு நீங்க கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இரண்டாவதாக நம்ம என்று பார்த்த ஹதீஸ்லையும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? தன் தோழரிடம் சிறந்தவரே அல்லாஹ்விடம் தோழமைக்குரியவர்களில் சிறந்தவராவார் என்று சொல்லி, தன் பக்கத்து வீட்டாரிடம் சிறந்தவரே அல்லாஹ்விடம் சிறந்தவராவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா? அப்போ அந்த பக்கத்து வீட்டார்கள் அந்த அண்டை வீட்டாரிடத்தில் பேறு வாங்குவதன் மூலமாக தான் அல்லாஹுடைய பொருத்தம் என்பதை அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அதன்படி அந்த அண்டை வீட்டாரை முழுமையாக நம் திருப்திப்படுத்தி அவர்களுக்கான கடமைகளை நல்ல முறையாக செய்து அவர்களை நல்ல விதமாக கவனித்து அவர்களுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களை என்னையும் ஆக்குவானாக. இப்போ இன்றைய பாடத்துல இந்த 310வது ஹதீஸையும் இந்த 311வது ஹதீஸையும் பற்றி நம்ம முழுமையாக அதனுடைய தர்ஜிமாக்களையும் விளக்கத்தையும் பற்றி நல்லபடியாக நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ரியாது சாலிஹினுடைய 40வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகள், இதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள், ஹதீஸுகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள் என்று
அனைத்தையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.